கிடையாது சார். கூலி வேலை செய்கிறவங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் இதை போல வெளியில் தான் சார். எஜுகேஷனுக்கு எங்களுக்கு ட்ரெயின் தேவைப்படுது. அதே போல் லைவ்லிஹுட்டுக்கு திருப்பூர், கோயம்புத்தூரில் நிறைய பேர் லேப்டாப்ஸ், பெங்களூரில் நிறைய பேர் லேப்டாப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதே போல் ஹாஸ்பிட்டல், ஒரு எமர்ஜென்சி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இதுக்கெல்லாம் நம்ம கேட்கும்போது ஒரு 20 கிலோமீட்டரில் மொரப்பூரில் நிற்கிது, நீங்கள் ஏன் அதை போய் நீங்கள் அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி நீங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு உங்கள் சைடில் ரிப்ளை வருது சார். இப்போ நீங்கள் இதை முடிச்சு சேம் அம்ரித் சம்பாத்துக்கு நீங்கள் மொரப்பூர் போக போகிறீங்க பை ரோடில், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள் சார். ஒரு சாதாரண பர்சன் இதே போல் காரில் மொரப்பூர் போக முடியுமா சார்? ஹார்ட்லி இட் வில் டேக் 1.5 hours சார் பை பஸ். டைரக்ட் பஸ் ஆல்சோ நாட் அவைலபிள் ஃபார் மொரப்பூர். Here to Morapur there is no direct buses. அப்போ hardly ஒரு ஆர்டினரி பர்சன் வந்து மொரப்பூர் போனா it will take more than 1.5 hours சார். அதனால தான் நாங்கள் கோவை கேட்குறோம். கோவைன்றது சார் காலையில் 4:15 பொக்காரோ விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் எங்களுக்கு கோயம்புத்தூர் ஈவினிங் 6 o'clock சார். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் டே டைமில் நாட் ஈவன் எ சிங்கிள் ட்ரெயின் ஃபார் கோயம்புத்தூர் ஆர் திருப்பூர். மக்கள் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கிறாங்க. டெய்லி போயிட்டு வரவங்க இருக்கிறாங்க. கோவை நின்னதுனா போயிட்டு வரணும். அதுக்காக தான் சார் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் கோவைக்கு ஒன்று சொல்லும்போது சொன்னீங்க 15 ஸ்டேஷனில் அது நிறுத்தி எடுத்தால் சாத்தியக்கூறு இருக்குமா? கண்டிப்பாக சாத்தியக்கூறு இல்லை. நாங்கள் எல்லாருமே எழுதி தரோம். இந்த கோவையை எத்தனை பேர் சார் 15 ஸ்டேஷனில் கேட்குறாங்க? பொம்முடி we are raising more than 10 years for Kovai Express, particularly more than 6 years. நாங்கள் நிறைய போராட்டங்கள், நிறைய அமைச்சர்கள், நிறைய அதிகாரிகள், ஒரு முறை நீங்கள் வந்து இங்கே நீங்கள் நம்மளுடைய டிவிஷனிலிருந்து நீங்கள் நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போதும் ஒரு முறை நாங்கள் கொடுக்குறோம். ஒரு முறை கூட நீங்கள் அதை மறுப்பதே இல்லை சார். எல்லா முறையும் நீங்கள் புன்முறுவலோட எங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ரியலி we are thankful for that. At the same time after that என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நாங்கள் மறுபடியும் ஒரு ஆர்டிஐயில் கேட்டோம்னா இது வந்து ரயில்வே போர்டு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறீங்க சார். ஓகே, we are accept that. At the same time இப்போ பிஃபோர் கோவிட்டுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் நிறைய ஸ்டாப்பேஜ் வந்து கேன்சல் பண்ணாங்க சார். இப்போ இந்த சுதந்திர தினத்தை அன்னைக்கு அதெல்லாம் நிறைய வந்து மறுபடியும் அந்த ஸ்டாப்பேஜ் கொடுத்தாங்க சார். நம்ம டிவிஷனில் எத்தனை ஸ்டாப்பேஜ் சார் அது பிஃபோர் கோவிட் இருக்கிறது கொடுத்தாங்க சார். இந்த டேனிஷ்பேட்டில் சார் இந்த மெமு, இந்த அரக்கோணம் சேலம் மெமு டேனிஷ்பேட்டில் பிஃபோர் தட் ஸ்டாப்பேஜ் இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் கொடுக்கல. அதுக்கும் நாங்கள் கேட்குறோம், போர்டு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? எங்களுக்கு டேனிஷ்பேட்டை வேணும்னா ஏன் இந்த பொம்படி மக்கள் டேனிஷ்பேட்டைக்கு வந்து அந்த வண்டி கேட்குறோன்னா, டேனிஷ்பேட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டரில் தாலுக் ஹெட் குவார்டர் இருக்குது சார். அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு 4 லேன் இந்தியாவிலே வந்து லாங்கஸ்ட் ஹைவே போகுது. கன்னியாகுமரி காஷ்மீர் ஹைவே போகுது. அதனுடைய கனெக்டிவிட்டிக்காக டேனிஷ்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த வண்டி தூக்கிட்டாங்க. கேட்டால் வந்து போர்டு தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார். இந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் வந்து கோவை எங்களுடைய இந்த மக்களுடைய தேவைகளுக்காக தான் கேட்குறோம். ஒன்றே ஒன்று பார்த்தோம்னா பொம்முடி வந்து அட் ப்ரெசன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எந்த விதமான ஒரு கேபிட்டலாகவும் இல்லை. அட் த சேம் டைம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க பொம்முடி வந்து ஒரு பிளாக் ஹெட் குவார்ட்டராக ஒரு பொம்முடி யூனியனாக வந்து பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கு, பாப்பிரெட்டிப்பட்டி யூனியன், கடத்தூர் யூனியன், காடியாம்பட்டி தாலுக், காடியாம்பட்டி யூனியன், நல்லம்பள்ளி தாலுக், நல்லம்பள்ளி யூனியன், இவங்க எல்லாருக்குமே சென்னை போகிறதுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கிற ஒரு இடம்னா அது பொம்முடி மட்டும்தான் சார். அதுக்காக தான் இந்த மக்கள் ஏன் இப்போ வந்து பயன்படுத்தலை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டான வந்து ஒரு டைமிங்கில் வந்து வண்டி இல்லை. கோவை நீங்கள் நிறுத்தி கொடுங்க, கண்டிப்பாக வந்து நாங்கள் அது ப்ரொமோட் பண்ணுவோம் சார். இந்த இது நீங்கள் இன்னைக்கு தான் சார் பேனர் போட்டிருக்கீங்க. நேற்று இது நீங்கள் கொடுத்த உடனே எங்களுக்கு சாம்பல்பட்டியினுடைய பேனரை வச்சு நாங்களே பொம்முடின்னு எடிட் பண்ணி நாங்கள் ப்ரொமோட் பண்ணி பேமெண்ட் கட்டி ஃபேஸ்புக் ஆடு போட்டிருக்கோம் சார். நீங்கள் செக் பண்ணலாம். நேற்றுலேருந்து ஓடிட்டு இருக்கு. நாங்கள் நேற்று பாருங்க சார், நேற்று உடனே எங்களுக்கு வந்து 3:30க்கு சக்தி சார் சொன்னாங்க வித்தின் ½ an hour நாங்கள் வந்து இந்த ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டு ஒரு நம்ம போடணுன்னா கூட லேட் ஆகும்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் டைப் பண்ணி உடனே மோர் தென் 250 இந்த மாதிரி ஹேண்ட் பேம்பலெட்ஸ் நாங்கள் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம், கொடுத்து வர வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் ஏதோ நாங்கள் வெளில சார் ஸ்டேஷன் எங்களுதுன்னு சொல்லிட்டு we are owning தி ஸ்டேஷன் சார். அதனால தான் நாங்கள் இவ்வளவு தான் நாங்கள் கேட்குறோம். we are owning, இது எங்களுது. இந்த இத்தனை கோடி நீங்கள் செலவு பண்ணி கொடுத்துருங்க, பிக் சல்யூட் சார். ரியலி we are thankful for that. Really we are very much thankful for this kind of wonderful development sir. At the same time
ஒருத்தர் நோயாளியே இருக்கும்போது உனக்கு பக்காவான திண்டுக்கல் பிரியாணி இந்த பிரியாணி கொடுத்தா அவனால ஸ்மெல் மட்டும் தான் சார் பண்ண முடியும், சாப்பிட முடியாது. எங்களுக்கு ஆஸ் ஏ பேஷண்ட் அவருக்கு எப்படி வந்து அவருக்கு ஹெல்த் நல்லா தேவைப்படுதோ எங்களுக்கு வண்டி தான் சார் தேவை. இதுவும் எங்களுக்கு கூடுதல் வசதி. இது வசதி இல்லை நாங்க சொல்லல, இதை நாங்க வந்து நெக்லெக்ட் பண்ணல. ரியலி இட்ஸ் a great privilege. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல எங்க ஊர் இருக்கிறது really we are very happy. At the same time we need more time sir. That is our only request sir. For that first priority Kovai Express. Second priority Bangalore any one train sir. Bangalore any one train. That's you can decide. நான் வந்து பர்టిక్యులரா இந்த வண்டி தான் சொல்லல. அதே போல சார் இப்போ நம்ம பெங்களூர் போகணும்னா தர்மபுரி போய் தான் சார் போக வேண்டியது இருக்கு. அப்படி இல்லைன்னா பஸ் இருக்கு சார். இருந்தாலும் ட்ரெயினுடைய கன்வீனியன்ட் வருமா சார்? இங்கிருந்து போறவங்க நிறைய பேர் நீங்க செக் பண்ணலாம் சார். எத்தனை பேர் பெங்களூர் டிக்கெட் வாங்குறாங்க நீங்க செக் பண்ணலாம். ஜோலார்பேட்ல இறங்கி மாறி போறாங்க சார் நிறைய பேர். நீங்க தயவு செய்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க சார். கோவை எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி சார். செகண்ட் எனி ஒன் ட்ரெயின் ஃபார் பெங்களூர் சார். இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் சார். எனி ஒன் ட்ரெயின். அட் த சேம் டைம் அவர் சிவா சார் சொல்றப்ப அதை டச் பண்ணாரு. அந்த கோவை எர்காடு எக்ஸ்பிரஸ் தான் சார் எங்களுக்கு லாஸ்ட் ட்ரெயின் சென்னைக்கு. அது வந்து 3:30 போயிடும் சார். கொஞ்சம் நீங்க இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க சார். ஒரு ரூரல் பீப்புள் ஹாஸ்பிட்டலுக்காக இல்லை அவங்க டிராவலுக்காக ஒரு இன்டர்வியூக்காக இதுக்காக போனாங்கன்னா 3:30க்கு நம்ம ஸ்டேஷன் போயிட்டு ஆஸ் ஏ வாட்ச்மேன் மாதிரி தான் சார் அங்கே வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஈவன் வந்து ஒரு மெட்ரோவே 5க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய ஒர்க் பார்த்தோம்னா ஒரு 10க்கு மேலே தான். அதுக்காக தான் ஒரு ஏர்லி மார்னிங்ல ஒரு சென்னைக்கு ஒரு ட்ரெயின் வேணும்னு கேட்குறோம் சார். அதுக்காக நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் வந்து கேட்டுட்டு இருக்கோம் சார். ட்ரிவாண்ட்ரத்துலேயும் 2 வண்டி போகுது. ஒரு 4 o'clock மேலே சார். நைட் 10:30 சார். 3:30 போயிடும் சார். ஏங்க போய் காட்பல்ல இறங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். ஏன்னா போயிட்டு அதுக்காக போயிட்டு ஒரு ரூரல் பீப்புள் ஒரு ரூம் போட வேண்டியது இருக்கு சார். எக்ஸ்பென்சஸ் நீங்க பாருங்க சார். ரூம் போட வேண்டியது இருக்கு. அவங்க அங்கே போக வேண்டியது இருக்கு. பட் எங்க ஒரு 4 o'clock போல இருந்ததுன்னா நான் போனா வேலை முடிச்சா எங்க ரூரல் மக்கள் அதே ட்ரெயினில் ஈவினிங் ஏறி வந்துடுவாங்க சார். அவங்களோட அந்த ஒரு இதுக்காக ஏறி மார்னிங் ட்ரெயின் கேட்குறோம். இப்போ நாங்கள் இத்தனை கேட்டாலும் சார் எல்லாமே கொடுங்க நான் கேட்கல. எனி 2 ட்ரெயின் கோவை ஒன்று இன்னொரு ட்ரெயின் ஏதாவது ஒரு 2 ட்ரெயின் எழுதி கொடுங்க. அதே போல இந்த பெங்களூருக்கு வந்து கொச்சிவேலி ஐலாண்ட் அந்த மாதிரி அது கன்சிடர் பண்ணலாம் சார். இதே நம்ம டிவிஷன்ல இருக்கிற நாமக்கல் கரூர் பகுதிக்கு போறதுக்கே எங்களுக்கு ட்ரெயின் இல்லை சார். சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ட்ரெயின் கூட கிடையாது சார். நாட் ஈவன் ஏ சிங்கிள் ட்ரெயின் ஃபார் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட், நாட் ஈவன் ஏ சிங்கிள் ட்ரெயின் ஃபார் பெங்களூர் சைடு. ஸோ தட் எங்களுக்கு சதர்ன் சைடுக்கு இந்த நாகர்கோயில் மும்பை முடிஞ்சா நீங்க கன்சிடர் பண்ணலாம் சார். ஏன்னா வந்து 1/2 மணி நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் 1/2 மணி நேரம் சேலம் ஜங்ஷன்ல போட்டு தான் எடுக்கிறாங்க. சாம்பல்பட்டியில் நிற்குது. முடிஞ்சா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம் சார் அந்த வண்டி. அப்புறம் அந்த ஏலகிரி ஒருவேளை இதெல்லாம் முடியலன்னா கூட இந்த ஏலகிரி ஜோலார்பேட்டில் நிற்கிறது கூட சேலம் வரைக்கும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை இதெல்லாம் வந்து சஜஷன்ஸ் தான் சார். எங்களுக்கு வந்து கோவை ஏர்லி மார்னிங் சென்னை ஒரு பெங்களூர் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் இதுதான் சார் மேஜர். இது அந்த மெமு வந்து 7 days இருந்தால் நல்லா இருக்கும். இன்னொன்று இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கேட்டீங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அந்த